மாதிரி வெடிச்சு வந்ததுன்னா சப்போஸ் நீங்கள் வந்து இந்த ஆயில் கொஞ்சம் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி கையில் தேய்ச்சிக்கிட்டிங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். ஸோ அதுக்காக என்னை விட நல்லா தான் செய்வாங்க. என்னை விட யாருமே கேவலமாகவும் செய்ய முடியாது. பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அழகாக வந்துருச்சு. அந்த அச்சில் நல்லா வந்தது, அந்த ரெட் கலரில். இந்த அச்சு தான் எனக்கு கொஞ்சம் இருக்கிறது. சால்ட் சேர்த்துட்டீங்களா? என்ன வேணுமா? இப்படி அச்சில் ரவுண்ட் பண்ணிட்டு பூரணம் வேற காஞ்சி போயிட்டு இருக்கு. 10 பூரணம் கூட ஓரளவுக்கு நான் ரெடி பண்ணிடுவேன். அதெல்லாம் நான் கரெக்டாக பண்ணிடுவேன். மாவு பக்குவம் வந்து நிறைய போட்டுட்டேன். நான் போன டைம் செஞ்சப்போ கூட நல்லா வந்துச்சு. நான் இப்போதான் நிறைய போட்டுருந்தேன். நிமிஷம் ஆயிடுச்சுல. என்ன பண்றாங்க? தனியா விட்டு வந்துட்டாங்க. நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருப்பேன்னு கண்டுபிடிப்பா போறல. அந்த மாவுல ரெண்டுமே பண்ணனே. அதிகமான மாவு இல்லையா, மாவு ஒரு பாக்கெட் மாவு அப்படியே போட்டிருந்தேன் இல்லையா. ஸோ இதில் வந்து சின்ன சின்ன சைஸில் இந்த மாதிரி பூரி கூட போட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு சின்ன சைஸில் அழகாக வரும். நான் இந்த மாதிரிலாம் சொல்லிடுதல் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து பூரி தட்டுற கட்டையில் தான் நான் வந்து பூரி தட்டுவேன். ஒரு கொழுக்கட்டைன்றதுனால சரி அது இதில் தான் பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஏன்னா இதுவுமே எனக்கு வேலை நடக்குது. எக்ஸ்ட்ரா மாவுலாம் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். பாருங்கள் கொஞ்சம் கரெக்டாக வரணும். பொறுமையாக செஞ்சு உங்களை வேறு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன்.